வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். குப்பை காடாக காட்சியளிக்கும் புதுச்சேரி வீதிகள். குப்பைகள் அகற்றப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். ஒரு நிமிடம் 12 வினாடிகளில் 150 கோடிகளின் நாடுகளை கூடிய சிறுவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றார். புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரையில் 1 டன் அளவிலான ஆகாய தாமரைகள் அகற்றம். இனி விரிவான செய்திகள். பெஞ்சல் புயலால் குப்பை காடாக காட்சியளிக்கும் புதுச்சேரி வீதிகள். குப்பை அகற்றப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் புரட்டி எடுத்தது. இதன் காரணமாக அதீத கனமழை பெய்து நகர மற்றும் கிராம பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வீடுகள் கடுமையாக சேதமடைந்தது. இந்த நிலையில் வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் ஆகிய பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் இருந்த சேதமடைந்த பொருட்களை பொதுமக்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த குப்பைகளை வீதிகளில் கொட்டி வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக வீட்டில் இருக்கும் சேதமடைந்த பொருட்கள் மற்றும் குப்பைகளை பொதுமக்கள் வீதிகளில் கொட்டி வருகின்றனர். இதனை நகராட்சி சார்பில் அப்புறப்படுத்தாமல் உள்ளதால் வீதிகள் முழுவதுமே குப்பை காடாக காட்சியளிக்கிறது. இதனால் துர்நாற்றமும் வீசி வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் வெள்ள நீர் சூழ்ந்த அனைத்து பகுதிகளிலும் துர்நாற்றம் வீசி வருவதன் காரணமாக நகராட்சி மற்றும் உள்ளாட்சித் துறைகள் மூலம் புதுச்சேரி அரசு பிளீச்சிங் பவுடர் தெளிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் சுகாதாரத்துறை மூலமாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கவுந்து இருந்தது சார், நீ கவுந்து போச்சு. வாட்ச் மிஷின் கீழே வந்து தான் இருந்தது. எதுவுமே இல்லை. எங்களால் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. 4 படிக்கட்டு உள்ளே போயிடுச்சு. எங்கேயும் வெளிலையும் போக முடியல, கதவும் திறக்க முடியல. வயசானவங்களை வச்சுக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். தண்ணி ஏறி வச்சு மூக்கு ஏறி போயிடுச்சு. தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. யாருமே வரலங்க. ஆளே எங்களுக்கு கிடைக்கல. ஆளே வரல. நாங்களும் சொல்லி சொல்லி அனுப்பினோம், ஆளும் வரல. பசங்க இப்பதான் என் பொண்ணு வேலைக்கு போய் ஒன்று லோன் போட்டு ஒவ்வொரு பொருளும் வாங்கி. புதுச்சேரியில் யூகேஜி படிக்கும் மாணவன் 1 நிமிடம் 12 வினாடிகளில் 150 கொடிகளை பார்த்து அவற்றின் நாடுகளை சரியாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படிக்கும் 5.5 வயது மாணவன் தியாஷ். குழந்தை முதலே அதீத நினைவாற்றல் கொண்ட தியாஷ் பல்வேறு நாடுகளின் கொடிகளை பார்த்து அந்த நாடுகளை சரியாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 1 நிமிடம் 12 வினாடிகளில் 150 கொடிகளை பார்த்து அந்த கொடிகளின் நாடுகளை சரியாக கூறி சாதனை படைத்தான். மாணவனின் இந்த சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. தொடர்ந்து சாதனை படைத்த மாணவனை பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். And some students scolding the student. Why today our group must play group game till 12 o'clock. If they go out in between 9 o'clock, 9:30, they are scolding the student parent.
புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழையால் பேரழிவை உண்டாக்கிய பகுதிகளில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பெருமழை காரணமாக தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறு, வராக நதி, செஞ்சி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் ஏற்பட்ட பெரு வெள்ளம் ஆற்றங்கரையை ஒட்டியிருந்த புதுச்சேரி விழுப்புரம் கிராமங்களில் வாழ்ந்து வந்த வேளாண் குடிமக்களின் வாழ்வாதாரமான வேளாண் விளைநிலங்களையும் அவர்களின் வீடுகளையும் முழுவதுமாக கபலீகரம் செய்துள்ளது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். பல இடங்களில் விளைநிலங்களில் அடுத்த கட்ட வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு மணல் நிரம்பி காணப்படுகிறது. கரும்பு, வாழை, சவுக்கு போன்ற மரங்கள் காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் சாய்ந்து கிடக்கின்றன. வாழ்வாதாரம் இழந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்ததால் வேளாண் கூலி வேலைகளுக்கும் செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வந்தது நெஞ்சை உலுக்கியது. இந்த நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி கிளை முன்னெடுப்பில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதி தோழர்களின் பங்களிப்போடு துயர் துடைப்பு பணிக்காக நிதி திரட்டப்பட்டு 2000 கிலோ அரிசி வாங்கப்பட்டு அவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று வழங்கப்பட்டன. புதுச்சேரி பாகூர் வட்டம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கொமந்தன்மேடு, மேல் பரிக்கல்பட்டு, இருளர் காலனி ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 4 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஐவேலி கிராமம், இளையாண்டிப்பட்டு, கட்டப்பட்டு, கோரைக்கேணி, எம் குச்சிப்பாளையம், இருளர் காலனி, விக்கிரவாண்டி வட்டம், தொரவி கிராமம் ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 4 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி, புதுச்சேரி செயலாளர் தோழர் வேல்சாமி, ஐவேலி செயலாளர் தோழர் குமார், பாகூர் செயலாளர் தோழர் அன்பு நிலவன், ஐயா மோகன்தாசு, தோழர்கள் மணிசங்கர், சக்தி, ராம்ஜி உள்ளிட்டோர் இப்பொருட்களை மக்களிடம் வழங்கினர். புயல் கரையை கடந்து ஒரு வார ஆகியும் மழைநீர் வடியாத காரணத்தால் சுல்தான்பேட்டை அருகே ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள ஃபாத்திமா நகரில் 60க்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஆத்து வாய்க்கால்பேட், ஃபாத்திமா நகர் பகுதிகளில் வீடுகளை முற்றிலும் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழை நீரால் தவிக்கும் மக்களை மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. பல சாலைகளில் தண்ணீர் வடிந்து போக்குவரத்து தொடங்கியது. ஆனால் ஒரு வாரம் ஆகியும் இன்று வரை ஆத்து வாய்க்கால்பேட், ஃபாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மிகுந்த சிரமத்திற்கிடையே வெளியே சென்று வருகின்றனர். மேலும் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் 60க்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் பொருட்கள் சேதமடைந்துள்ளது. எனவே அப்பகுதி மக்கள் கூறுகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கி இருக்கும் மழைநீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். அந்த மிஷின் வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகும். அந்த மாதிரி மிஷின் வந்து எடுத்துட்டு வந்து நான் என்ன சொல்றேன், பாத்துட்டு வந்துடுங்க. நீங்க போயிட்டு பாத்துட்டு வந்துடுங்க. நீங்க கூட வந்துட்டு கஸ்டமருக்காரங்கெல்லாம் தண்ணி கிண்ணிலாம் நின்று ரொம்ப லாஸ் ஆகிப்போச்சு. நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்னு எனக்கே தெரியல. இந்த வந்து இப்போ இந்த தண்ணி இங்கேருந்து வெளியில் பக்கத்தில் காவா ஒன்று இருக்குது. அந்த காவா மூலிமா இந்த தண்ணி எரிச்சு விட்டா தான் எங்களுக்கு தண்ணி போகுமே தவிர இல்லைன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
எங்களுக்கு இந்த பக்கம் வண்டிங்களும் எடுத்துன்னு போக முடியல. யாருக்குன்னா உடம்பு சரியில்லைனாலும் ஒரு வாரம் ஆகுது, தண்ணி இப்படி தான் நிற்குது. நீங்களே எல்லாம் பாருங்க. இந்த இதில் தான் நாங்கள் டியூட்டிக்கு போயிட்டு வந்துருக்கிறோம். இப்போ 1 வீக்காக தண்ணி இருக்கிறதுனால யாருக்கன்னாலும் இதுலோனே மாடு போகுது, ஆடு போகுது, பன்னி போகுது, எல்லாமே இதுலோனே இருக்குது, பாம்பும் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நைட் டியூட்டி முடிச்சுட்டு எப்படி வரணும், ஈவினிங் டியூட்டிக்கு எப்படி போகணும், எப்படி டியூட்டி நாங்கள். உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நடைபெற்ற நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக தொண்டரணி தலைவர் மதனா, திமுக நிர்வாகிகள் இளங்கோ, ரெமி செல்வம், அன்பழகன், மணவாளன், பாக்கியராஜ், அமிர்தலிங்கம், அமுல், ஜான் குளோத், சண்முகம், அசோக் குமார், சக்தி, கோபி, எமில், பாரத், தமிழ் முன்னிலையில் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திமுக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பகுதி கோயில் பகுதி ஊர் சார்பாக செய்கின்றோம் கோபால் அண்ணன் தலைமையிலே வீர வணக்கம் செய்கின்றோம் தங்கோலி அம்மன் கோயில் பகுதி ஊர் சார்பாக வீர வணக்கம் கோபால் அண்ணன் தலைமையிலே புரட்சி யாழர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். அம்பேத்கர் புகழ், அம்பேத்கர் புகழ், அம்பேத்கர் புகழ். திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் சர்வதேச பள்ளி சார்பில் ஆதரவற்றோர் இல்லத்தில் வசிக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் சர்வதேச சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் வாட்ஸ்அப் ஹெவன் ஆதரவற்றோர் இல்லத்திற்கும், நோனாங்குப்பம் உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்திற்கும், காக்கியன் தோப்பு பேபி சாரா மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு குழுவாக சென்று அந்த இல்லங்களில் இருக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் பள்ளியின் நிறுவனர் நாராயணசாமி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் புதிதாக எழுந்தருளி உள்ள நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் புதிதாக எழுந்தருளியுள்ள நீலாவதி அம்மனுடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதி கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆளுநர் கைலாஷ்நாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்று பிறகு ஆளுநர் மற்றும் அமைச்சர் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால யாக பூஜையும், நேற்று காலை 2ஆம் கால யாக பூஜையும், மாலையில் 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். இந்தியன்
இந்தியன் வங்கி சார்பில் கிராமப்புற மக்களுக்கு மத்திய அரசின் புதிய திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கான விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்தியன் வங்கி சார்பில் கிராம பஞ்சாயத்து அளவிலான மத்திய அரசின் வங்கி சார்ந்த திட்டங்கள் குறித்த முழு விளக்க நிறைவு முகாம் வில்லியனூர் மற்றும் மங்களம் கிராமத்தில் நடைபெற்றது. விழாவை சிறப்பிக்க இந்தியன் வங்கியின் செயல் இயக்குனர் பஜ்ரன் சிங், ஊரக வளர்ச்சித்துறை பொது மேலாளர் சந்திரசேகரன் ஆகியோர் வருகை தந்து பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் மற்றும் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் பற்றியும் பல தகவல்கள் விழாவில் விரிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இத்திட்டத்தினால் பயனடைந்த வாரிசுதாரர்களுக்கு காசோலை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தில் பல தகவல்கள் பயனாளிகளுக்கு வழங்கினர். விழா இறுதியில் புதுவை பாரதியார் கிராம வங்கி சேர்மன் ரத்தனவேல் நன்றி உரையாற்றினார். வங்கி சேவைகள் பிரிவு, நிதி சேர்க்கை மற்றும் வாழ்க்கையினுடைய நிச்சயமற்ற நிலைகள்ல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஜோனல் மேனேஜர் வெங்கட சுப்பிரமணியம் அண்ட் வாங்குங்க. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதிமுக நிர்வாகி காந்தி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் உத்தரவின் அடிப்படையில் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களுக்கு மாநில துணை செயலாளர் காந்தி ஏற்பாட்டில் அரிசி, கோதுமை, போர்வை, புடவை, லுங்கி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர் நாகமுத்து, வார்டு கழக செயலாளர் ரகு, சோமு, ஏம்பலம் தொகுதி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்படிங்க ஐயா, எங்க பாருங்க ஐயா. இல்ல உங்க ஆரம்பம் மட்டும் பேசிக்கிறாங்க. ஐயா எங்க பாருங்க, இங்க பாருங்க எல்லாரும் தலை எங்க பாருங்க. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர் நலத்துறையின் மூலமாக ஆதிதிராவிட மக்களுக்கு வீடு கட்டும் மானிய தொகையை சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர் நலத்துறையின் மூலமாக ஆதிதிராவிட மக்களுக்கு வீடு கட்டும் மானிய தொகை புதுச்சேரி துணை சபாநாயகர் மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு 2ஆம் தவணை மற்றும் 3ஆம் தவணைகளை வழங்கினார். 2ஆம் தவணையாக 16 நபர்களுக்கு 12,20,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டது. 3ஆம் தவணையாக 25 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. 1,10,000 ரூபாய் வீதம் 53,90,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சந்தோஷ், 28 சித்ரா, ஆறு சீரியல் நம்பர் 6, 17. கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள வார்கால் ஓடை பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாள் விழா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான வார்கால் ஓடை பகுதியில் மறைந்த டாக்டர் பீமாராவ் என்று அழைக்கப்படும் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு வம்பாபேட், பாகூர் மற்றும்
பாகூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் செயல்பாடுகளை கோஷங்களாக எழுப்பி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஏழுமலை, பக்ரி, பரமசிவம், பாலு, வேல்முருகன், பன்னீர், இளவரசன், தமிழரசன், முத்து, இளவழகன், ரஞ்சித், பாலு, பிரேம், கணேஸ்வரன் இவர்களின் முன்னிலையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாகூர் தொகுதி துணை செயலாளர் தாயப்பன் செய்திருந்தார். சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு தினம் மந்தவெளியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். மேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு தினம் மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் மேலான ஆலோசனைப்படி ஏம்பலம் தொகுதி கழகம் சார்பில் ஏம்பலம் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தொகுதி பிரதிநிதி ஜெகநாதன் மற்றும் முன்னாள் மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் தேவநாதன் முன்னிலையில் கிருமாம்பாக்கம் கழக அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கிருமாம்பாக்கம் மந்தைவெளியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் அங்கிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொகுதி துணை செயலாளர் வாலிமுருகன், கிளைக்கழக செயலாளர்கள் பிள்ளையார்குப்பம் மார்டின், காளிதாஸ், ஈச்சங்காடு ஞானசேகரன், சார்காசி மேடு குமரவேல், பனித்திட்டு ரவி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் நரம்பை ராமர், அரங்கனூர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். பன்னீர் நன்றி உரை கூறினார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்தியாவின் ஜாதிகள் என்ற புத்தகத்தை பொதுமக்களுக்கு வழங்கி அம்பேத்கரின் பெருமையை எடுத்துரைத்தனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மணவெளி திமுக கட்சி பிரமுகர் சன் சண்முகம் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு அவரது நினைவு நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியின் திமுக பொறுப்பாளர் சன் சண்முகம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சமூக நீதி தலைவனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கிருமாம்பாக்கத்தில் மறைந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுவின் பிறந்தநாள் விழா மற்றும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் விழா சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் மறைந்த முன்னாள் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலு அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பேப்பர் மில் சாலையில் உள்ள அவரது சிலைக்கும் மற்றும் கிருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு, மேலும் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் தலைமையில் திருவுருவ சிலை மற்றும் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
அவங்கள்ட்ட அங்கே கொடுங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரையில் குவிந்து கிடந்த 1 டன் ஆகாய தாமரைகள் அகற்றம். புதுவையை அடுத்த நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் படகு குழாம் செயல்பட்டு வருகிறது. புதுவைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இங்கிருந்து படகு சவாரி செய்தபடியே பாரடைஸ் கடற்கரைக்கு செல்வார்கள். அங்கு கடலில் உற்சாக குளியல் போட்டு பொழுதை கழிப்பார்கள். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 30ஆம் தேதி சுண்ணாம்பு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கரை பகுதியில் படகுகள் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டன. மேலும் ஆற்றில் அடித்து வரப்பட்ட ஆகாய தாமரைகள் பாரடைஸ் கடற்கரையில் குவிந்து கிடந்தன. இதனால் அந்த பகுதி குப்பை கூளமாக காட்சியளித்தது. இதற்கிடையே ஒரு வாரத்திற்கு பிறகு சுண்ணாம்பு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. மேலும் நேற்று முதல் படகு சவாரி தொடங்கியது. இருப்பினும் குறைந்த அளவே சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். மேலும் பாரடைஸ் கடற்கரையில் குவிந்த ஆகாய தாமரைகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. பின்னர் அவை கடலோரத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. சுமார் 1 டன் ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டது. பெஞ்சல் புயலினால் புதுவையில் வெள்ளப்பெருக்கு. பெஸ்ட் புதுச்சேரி என்று கூறி அரியணை ஏறி ஒஸ்ட் புதுச்சேரியாக மாற்றிய முதல்வர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் வெங்கடராமன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக மழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து வானிலை அறிக்கை தொடர்நிலையாக வந்த வண்ணம் இருந்தும் இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் புயல் வந்தால் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று கூறி வந்தனர். செய்தியாளர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புயலின் தாக்கத்தை அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்கும் போது கூட அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று அலட்சியமாக பதிலளித்தார். அதன் விளைவு பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட புதுவை மக்கள் சீரழிந்து நிம்மதியை இழந்து ஆட்சியாளர்களை வசைப்பாடி வருகின்றனர். இதற்கு ஒரே காரணம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவதை அமைச்சர்கள் கேட்பதில்லை, அமைச்சர்கள் கூறுவதை அதிகாரிகள் கேட்பதில்லை, முதலமைச்சர் கூறுவதை அமைச்சர்கள் கேட்பதில்லை. இவர்கள் அனைவரும் ஓட்டு போட்ட மக்களை மறந்து பதவி சுகத்திற்காகவும் வருமானம் ஈட்டுவதிலுமே குறியாக உள்ளனர். இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்குமேயானால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் முதலமைச்சருடன் கலந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முன்வந்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தால்தான் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறிதான் மக்களை ஏமாற்றி முதல்வர் ஆனார். ஆனால் சரியான ஆளுமை இல்லாமல் மத்திய அரசுக்கு அடிபணிந்து செயல்பட்டதனால் இன்று புதுச்சேரியை வெஸ்ட் புதுச்சேரியாக ஆக்கிவிட்டார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் SDPI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் SDPI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமை தாங்கினார். பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற போராட்டத்தில் பாபர் மசூதி இடிப்பிற்கு நீதி கேட்டும் இடத்தை மீண்டும் இஸ்லாமியர்களிடம் திரும்ப ஒப்படைக்க வலியுறுத்தியும் சட்டவிரோத இடிப்பில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க கோரியும் தமிழ்நாடு மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் கிண்டி அன்சாரி மற்றும் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர்.
ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். SDPI கட்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்ப்பு தினம், எதிர்ப்பு தினம், பாபர் மசீத் தடுப்பு தினம், பட்ட பொய் வழக்குகளை தள்ளுபடி செய், மீட்டெடுக்கும் அறநெறி ஆர்ப்பாட்டம், வீழ்த்துவோம் பாசிச தரங்களை ஆய்வு செய்ய சங்கிகளுக்கு துணை போகும் நீதிமன்ற நடவடிக்கைகளை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குப்பை காடாக காட்சியளிக்கும் புதுச்சேரி வீதிகள். குப்பைகள் அகற்றப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். 1 நிமிடம் 12 வினாடிகளில் 150 கொடிகளின் நாடுகளை கூடிய சிறுவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றார். புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரையில் 1 டன் அளவிலான ஆகாய தாமரைகள் அகற்றம். இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.